ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன சாப்பாடு இன்றைக்கி செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி சாதம் கலர போகிறோங்க. தக்காளி பழம் போட்டு இப்போ சாதம் வடித்து நல்ல உதிரியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இதுக்கு தக்காளி நல்லா வணக்கி வச்சுருக்காங்க. இதில் போட்டு தாளிக்க போகிறோம். இதில் என்னென்ன போட்டிருக்குதுங்கன்னா, கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம்னா போட்டு ஊற்றினா தான் சாப்பாடு கலரி சாப்பிட்றப்ப நல்லா இருக்குங்க. அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சுங்க. இதில் நம்ம என்னென்ன சேர்த்திருக்கிறோம்னா, பாருங்கள், நல்லா தெரியுதா என்னன்னு தெரியல, பாருங்கள். இதில் கடுகு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. வணக்கினதுக்கப்புறம் வெங்காயம், வரமிளகா, கொஞ்சம் 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. பூண்டு ஒரு 5-6 பல் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. வணக்கி விட்டு உப்பு போட்டு கல் உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டுங்க. தக்காளி பழம் போட்டு நல்லா குஜ்ஜி மாதிரிங்க இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தெரிஞ்ச அளவுக்கு நல்லா வணக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் மேலே மல்லித்தலை தூவி இறக்கிட்டு இந்த சாதத்தை போட்டு அதில் கலரிட்டால் தாளித்த சாப்பாடு ரெடிங்க. தக்காளி தாளித்த சாப்பாடு ரெடிங்க. இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு வடகு வறுத்து வச்சுருக்குறாங்க. சாப்பாடு மீதி ஆகுது இல்லைங்களா, அதை வடகம் போட்டு வச்சுருந்தேன். அதை வறுத்து வச்சுருக்குறாங்க. இது சாப்பிட்றது பாருங்கள் தாளிச்சுட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.